Hello student, question number 6, subdivision number 2, very important 5 mark question. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறீங்களா? வாங்க நான் உங்களுக்கு ஈஸியாகவும் எளிமையாகவும் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏங்கிற செட் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட்டில் வந்து ஹோல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர்னாவே நமக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடியது. இப்போ 2 விட கம்மியாக இருக்கணும். எக்ஸனுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னா வந்து 2 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 விட கம்மியாக இருக்கக்கூடியதுன்னா 0வும் 1, அதுதான் ஏங்கிற செட். பிங்கிற செட் வந்து நமக்கு வந்து 1 விட அதிகமாக இருக்கணும். எக்ஸனுடைய வேல்யூ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. 1 விட அதிகமாக இருக்கணும், 4 இருக்கணும், 4 விட கம்மியாக இருக்கணும். இப்போ 1 விட அதிகமாகவும் 4 இருக்கணும், 4 விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2, 3, 4 இதுதான் பிங்கிற செட். சிங்கிற செட் அவங்களே கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் வெரிஃபை தேட்னு கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தேட்னாவே எல்ஹெச்எஸையும் ஆர்ஹெச்எஸையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸில் நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுத்துக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி. இன்டர்செக்ஷனாகவே காமன் எலமெண்ட். இங்கே காமன் எலமெண்ட்டாக என்ன இருக்குன்னா 3 மட்டும்தான் இருக்குது. இப்போ 3 மட்டும் நம்ம ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சிஏ ஃபைன் பண்ணிடலாம். கிராஸ்னாவே கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சினாவே ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பியில் இருக்கக்கூடிய எலமெண்டோட பேர்ஸ் எடுக்கணும். ஏல 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை 2 பேர்ஸ் வந்து அங்கே வந்து கிடைக்கணும். நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேர்ஸ் எடுக்கலாம். 2,3 ஒரு பேரும், நெக்ஸ்ட் 1,3ங்கிற பேரும் கிடைக்குது. இதுதான் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி நம்ம அசீவ் பண்ணிடலாம். எல்ஹெச்எஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸில் ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பியை ஃபைன் பண்ணிடலாம். ஏங்கிற செட்டில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, பிங்கிற செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. 2 3s 6 பேர்ஸ் நமக்கு கிடைக்கணும். ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பி உடைய பேர்ஸை நம்ம ரைட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் பண்ணலாம். 0,2, நெக்ஸ்ட்டு 0,3, நெக்ஸ்ட்டு 0,4, நெக்ஸ்ட் உள்ள கீழே அழிக்கலாம். 1,2, 1,3, 1,4 6 பேர்ஸ் இருக்கான்னு பார்த்துங்க. 6 பேர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏல 2 எலமெண்ட்ஸு, சியில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. 2 2s 4 பேர்ஸ் நமக்கு வரணும். அதே மாதிரி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷனாகவே காமனாக இருக்கக்கூடியது. காமனாக இருக்கக்கூடிய இங்கே பேர்ஸ் இங்கே வந்து பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படி தெரியல அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் நமக்கு வெரிஃபை தேட்னு கேட்டிருந்தாங்க. வெரிஃபை தேட்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேம் சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இங்கே எல்ஹெச்எஸ் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு, ஆர்ஹெச்எஸ் ஃபைன் பண்ணியாச்சு. நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1,2 இம்ப்ளைஸ் ஹென்ஸ் வெரிஃபைன்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதி ஹென்ஸ் வெரிஃபைன்னு முடிச்சிருங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.